நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம வரக்கூடிய பிப்ரவரி 2026 எக்ஸாமுக்கு பிரவேஷிகாவுக்கான ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பேப்பர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சென்னை சிட்டியை தவிர தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிட்டிஸ்க்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பிரவேஷிகா ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்லாம் பற்றி அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இம்பார்ட்டனை மட்டும் பார்க்குறோம். ஃபஸ்ட் ரோமன் வந்து போயம் கொஷின் ஆன்சர்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 8 போயம்க்கு நல்லா தரவு பண்ணுங்கள். உருது பதியில் ஃபஸ்ட்டு கமா செகண்டு, அதாவது அதில் ஒரு 2 போயத்துக்கு நல்லா தரவு பண்ணுங்கள். டோட்டலி 10 போயம் கொஷின் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணும்போது இதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் ரோமன் கவி பரீட்சை, கவிஞரை பற்றின அறிமுகம். சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா, ராம்தாரி சிங் தினகர், சுமித்ரானந்தன் பந்த். தேர்டு ரோமன் போயம் எஸ்ஸே, அபி ந ஹோகா மேரா அந்த். இந்த எஸ்ஸே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் எஸ்ஸே ஏற்கனவே என்னோடய சேனலில் இதை ஷார்ட்டாக எழுதி நான் டீச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே துதியா சாந்தினி சான்வலி ஹோகயி. ஃபோர்த்து ரோமன் போயம் இஆர்சி, அதாவது போயத்துலேருந்து வரக்கூடிய இடம் சுற்றி பொருள் விளக்கம். ஃபஸ்ட் ஒன் ஜாய் சித்தி, செகண்ட் ஒன் அந்த ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒன் ஜோ அகனித் லகு, தேர்ட் ஒன் பிரயான் தூரிய பஜ், ஃபோர்த் ஒன் சான்சிகே பிரஸ்ன சின்ஹோங், ஃபிஃப்த் ஒன் ஷீஷிகே ஏ கிலே, सिक्स्थ वन हम पुराने हैं, सेवन्थ वन जिस बोली की बोल, एट्थ वन धैर्य तुम्हारा, फिफ्थ रोमन उर्दू ERC. அதில் நான் 4 இம்பார்ட்டண்ட்டு சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. முக்கியமாக என்னால் 4 படிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நான் எழுதியிருக்கிறதுல ஃபஸ்ட்டையும் தேர்டையும் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் ஏ ஆப் ஏ ரூட் ஏ கங்கா, செகண்ட் ஒன் மஜ்ஹப் நஹி, தேர்ட் ஒன் கர் சலே ஹம் ஃபிதா, ஃபோர்த் ஒன் ராஹ் குர்பானியோங் கி. சிக்ஸ்த் ரோமன் மெமரி போயம் எல்லாத்தையுமே தரவு பண்ணுங்கள். செவன்த் ரோமன் ப்ரோஸ் ஸ்மால் கொஷின்ஸு, 1லேருந்து ஒரு 7 பாடத்துக்கான ஸ்மால் கொஷின்ஸை தரவு பண்ணுங்கள். ப்ரோஸ் டீட்டெயில்ஸில் 1 to 5 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணுங்கள். 9th ரோமன் ப்ரோஸ் எஸ்ஸேல நச்சிகேதா பேச்சாரா பலா ஆத்மி. இந்த 2 எஸ்ஸேஸுமே நான் ஷார்ட்டாக எழுதி டீச் பண்ண வீடியோ என்னோட சேனலில் இருக்குது. அதை பார்த்து ஈஸியாக படிங்க. 10th ரோமன் ப்ரோஸ் ERC 1 to 5 லெசன்ஸ்க்கான ப்ரோஸ் ERCயை நல்லா தரவு பண்ணுங்கள். பிரவேஷிகா செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோமன் 5 ஏகான்கி புக்கிலேருந்து வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸு. இதில் 5 லெசன்ஸ்க்கான கொஷின் ஆன்சர்ஸில் ஏதாச்சும் 4 லெசன் நீங்கள் படிச்சுக்கலாம். நான் ஈஸியாக இருக்கிறதா பார்த்து உங்களுக்கு 1, 3, 4, 5 இந்த 4ஐயும் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இப்படி தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, எந்த 4 வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். செகண்ட் ரோமன் 5 ஏகான்கி புக்கிலேருந்து வரக்கூடிய டிப்பனீஸு மாண்டவி, பகாசுர், குந்தி, குல்னார். தேர்டு ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் 5 ஏகான்கி புக்கு, பரத், மாண்டவி, அனந்த். ஃபோர்த் ரோமன் 5 ஏகான்கி புக்கிலேருந்து வரக்கூடிய ERC, இதுவும் 4 லெசன்ஸ்க்கு படிக்கணும், எனி 4. நான் உங்களுக்கு ஈஸியாக நம்ம ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி 1, 2, 3, 4 அப்படிங்கிறத படிங்கன்னு சொல்கிறேன். ஃபிஃப்த் ரோமன் சத்யகாஸ்வர் டிப்பனீஸு. சத்யகாஸ்வர்லேருந்து வரக்கூடிய டிப்பனீஸில் லடக்பன், காந்தி கே மான்சாஹார், நான் ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். தேர்டு ஒன் மான்சாஹார் கி முல்தவி, ஃபோர்த் ஒன் தர்மோ கி பிரதி சமபாவ் அல்லது சபி ஜாதியோங்க பர் சமபாவ். இந்த கொஷினை இந்த மாதிரி 2 டைப்பாக கேட்க முடியும், எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். சிக்ஸ்த் ரோமன் விலாயத் ஜானே கி தயாரி, सिक्स्थ वन डॉक्टर मेहता का उपदेश, सेवन्थ वन प्रतिज्ञा बनाम उपयोगितावाद, एट्थ वन बाबा जी की बिल्ली वाली सीख, नाइन्थ वन डरबन की अदालत में गांधी. सिक्स्थ रोमन एस्से फ्रॉम सत्यकास्वर बुक. फर्स्ट इम्पॉर्टेंट माँ बाप और जन्म, सेकंड लड़कपन, थर्ड हाई स्कूल में, फोर्थ आंखें कुली, सेवन्थ रोमन वचन बदलिए எல்லாத்தையுமே படிக்கணும். 8th ரோமன் லிங்க் बदलिए எல்லாத்தையுமே படிக்கணும். 9th ரோமன் ஏக் ஷப்துமே அர்த்த லிக்கியே, ஒரு வார்த்தையில் அர்த்தம் எழுதுக. அதாவது 10th ரோமன் கிராமர் ஸ்மால் கொஷின்ஸ் 1 to ஒரு 20, அதாவது 1லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ். நான் லெசன் சொல்லலை, இப்போ கிராமரில் 1லேருந்து 25 பாடங்களில் படிங்க அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லலை.
கொஷின்ஸை வரிசையாக கவுண்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு லெசன்லேயே 2 இருக்கும், 3 கொஷின்ஸ் இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணி ஒரு 25 அப்படியே வரிசையாக நம்பரை போட்டு 25 எது வரைக்கும் வருதோ அதை நல்லா தரவு பண்ணால் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். 11th रोमन ग्रामर डिटेल्स. फर्स्ट इम्पोर्टेंट व्याकरण की परिभाषा देते हुए, सेकंड वन व्युत्पत्ति की दृष्टि से, थर्ड वन प्रयोग की दृष्टि से, फोर्थ वन संज्ञा किसे कहते हैं, फिफ्थ वन भाववाचक संज्ञा, सिक्स्थ वन लिंग की परिभाषा, सेवंथ वन हिंदी शब्दों में लिंग, एट्थ वन वचन की परिभाषा, नाइन्थ वन पुरुषवाचक सर्वनाम, टेंथ वन अनुक्षयवाचक सर्वनाम, 11th वन क्रिया की परिभाषा. प्रवेशिका थर्ड पेपर. फर्स्ट रोमन जनरल एसे, नागरिकों के कर्तव्य, सेकंड वन भारत की संपर्क भाषा, थर्ड वन सूचना प्रौद्योगिक और भारत. செகண்ட் ரோமன் லெட்டர் ரைட்டிங் ஸ்டடி 2, 3, 4, 6 இந்த லெட்டர்ஸை நல்லா தரவு பண்ணும்போது நிச்சயமாக இதுலேருந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். தேர்டு ரோமன் ஃபார்ம் பர்னேக்கா தரீக்கா 1, 3, 4, 6 இது 4ஐயும் நல்லா தரவு பண்ணுங்கள். ஃபோர்த் ரோமன் ப்ரிசிஸ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெசனை தவிர மற்ற எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணிக்கங்க. ஃபிஃப்த் ரோமன் ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அதில் ஃபோர்த் லெசனை தவிர எல்லாத்தையுமே படிங்க. இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனில் 6th லெசனை தவிர எல்லாத்தையுமே படிங்க. பாக் 2 தமிழ், திருக்குறள் மனப்பாட பாட்டு இது எல்லாத்தையுமே படிங்க. வினாவிடை செய்யுள் பகுதியிலேருந்து வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் நான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வரிகளின் பொருளை எழுதுக. செகண்ட் ஒன் 8 தொகை நூல்கள் யாவை. தேர்டு ஒன் தாயுமானவர் பற்றி குறிப்பு வரைக. ஃபோர்த் ஒன் உணவு கொடுத்துண்ணும் முறை குறித்து. ஃபிஃப்த் ஒன் ஆச்சார கோவையில் கூறப்படும் 8 நல்லொழுக்கங்கள் யாவை. சிக்ஸ்த் ஒன் காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை. செவன்த் ஒன் திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேன் என்ற வரிகளின் பொருள். எய்த் ஒன் திரிகூட ராசப்ப கவிராயர் பற்றி குறிப்பு. 9th ஒன் குற்றால குறவஞ்சி பற்றி குறிப்பு வரைக. இதில் 9 கொஷின்ஸ் மட்டும் நல்லா தரவு பண்ணுங்கள், நிச்சயமாக அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். தேர்டு ரோமன் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் பாடப்பகுதியிலேருந்து வருது. இதில் மொத்தம் 7 பாடம் இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸுக்கு நல்லா தரவு பண்ணாலே போதும்னு சொல்கிறேன். அடுத்தது ஃபோர்த் ரோமன் வினாவிடை, இதுவும் பாடப்பகுதியிலேருந்து வருது. இதிலும் மொத்தம் 7 பாடங்கள் இருக்குது. இதில் நீங்கள் 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள பாடங்களுக்கு வினாவிடையை நல்லா தரவு பண்ணும்போது நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். தன்யவாத்.